யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 29-30 வாசி. மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சந்ததியார் உலகத்திலே ஆண்டவரே பட்டணங்களை கட்டி கூடாரங்களை இட்டு மந்தைகளை போட்டு ஆண்டவரே கிண்ணற நாதஸ்வரங்களை வாசித்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஒரு கூட்டத்தார் உம்மை தொழுது கொண்டார்கள் என்ற வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தருணத்திற்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் தந்த இந்த நல்ல அறிகிற அறிவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக, விசேஷித்த கிருபைகளை தருவீராக. ஆண்டவரை நாங்கள் திரும்பி போகும் பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, நம்முடைய வசனத்திலே நாட்டப்பட்டவர்களாக திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 29-30. மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறதான ஒரு சம்பவம். அதாவது மோசே மலையின் மேல் இறங்கின போது அவன் முகம் பிரகாசிப்பது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிரகாசத்திற்கு பின்பாக இருக்கக்கூடியதான சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். மோசையின் முகம் பிரகாசிப்பதற்கு என்ன காரணம்? வசனம் சொல்லுது, தன்னோடு அவர் பேசினதினாலே அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். கர்த்தரோடு கூட பேசும்போது முகம் என்ன செய்யுமா? பிரகாசிக்குமா? இந்த வசனத்தின்படி கர்த்தரோடு கூட பேசும்போது முகம் என்ன செய்யுமா? பிரகாசிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பிரகாசம் கர்த்தரிடத்திலிருந்து அவர் பேசும்போது, அவர் கூட இருக்கும்போது வரக்கூடியதான இந்த பிரசன்ஸ் நம்முடைய முகத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் சொல்றோம். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அப்படிங்கிறோம். அதான் ஏற்கனவே நாம் சொல்லியிருப்போம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு 7 காரியங்கள், எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் 7 காரியங்கள், 7 ஸ்டாண்டர்ட் இருக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுறதுக்கு. அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவன் முகமுகமாய் பேசுவது. கர்த்தரோடு கூட இப்போ மோசே பேசினார்ல, இதான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட். அவர் சொல்கிறாரு, ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறதை போல நான் என்ன செய்கிறேன்? அவனோடு கூட பேசுகிறேன். இது டாப் மோஸ்ட், நம்பர் 1. இதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடையதான சத்தத்தை நாம் கேட்கிறோம். சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். அதாவது சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், ஒரு அனுபவம் இருக்கிறது. அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல எனக்கு கேட்டது அப்படின்லாம் இருக்கிறது. இது 2வது. இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவு. அதில் அதை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மோடு கூட வசனத்தின் மூலமாக பேசுவது. பிரத்யேகமாக எனக்குன்னு அந்த வசனம், கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்து பேசுவது. இது 3வது ஸ்டாண்டர்ட். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். கர்த்தர் என் கூட பேசினாருங்கிறதற்கு எனக்கு இருக்கக்கூடியது. அதுலேயே 4வது ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுதல். இப்போ நீங்கள் சபைக்கு வரும்பொழுது பல நேரங்களில் ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறது, அவங்க மூலமா வருது. கர்த்தர் என் கூட, நான் ஒரு கேள்வியோட வந்தேன், கர்த்தர் என்கிட்ட என்ன செய்கிறாரு? ஒரு பதில் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு நிச்சயத்தோட போகிறோம். கர்த்தர் அதை வாக்கு பண்ணுறாரு, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இது ஒரு ஸ்டாண்டர்ட். இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா தரிசனம் பார்க்கறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினாரு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது. இது அதை விட கொஞ்சம் குறைவான ஸ்டாண்டர்ட். ஏன் இது நான் குறைவான ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், இது ஒவ்வொன்றும் தேவனோடு கூட நெருங்கி போகிறதான ஒரு அனுபவம். எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்களும் தேவனை மட்டும் இருப்பீங்க. நடுவில் யாரும் இன்டர்ஃபர் ஆக மாட்டாங்க. அதில் எப்போ தீர்க்கதரிசி இன்டர்ஃபர் ஆகிறாரோ அந்த இடத்துல தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் ஒருத்தர் வந்துட்டாருன்னு அர்த்தம்.
ஏன் தரிசனம் அதுக்கு கீழே வருதுன்னா, பல தரிசனங்கள் உங்களுக்கு தெரியாது, விளக்கத்தை யார்ட்டையாவது கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு தரிசனம் எனக்கு வந்துச்சு, எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா. அப்போ இன்னொரு மனுஷன் உள்ள வந்து என்ன ஆகுறாரு, இன்டர்ஃபர் ஆகிறார். இன்டர்ஃபர் ஆகும்போது அவர் தப்பா சொல்வதற்கும் என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு. அதனால தான் எப்பவுமே நம்ம இன்னும் நெருங்கி போய் நம்மளும் கர்த்தரை மட்டும் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். அதுதான் பெஸ்ட். அதாவது ஊழியக்காரங்க இன்னொரு ஆள் நான் வேணான்னு சொல்லலை, அது ஒன்று. ஒரு காலகட்டத்தில் நமக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுறதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதையே தான் வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுக்க கூடாது. அன்பில் ஊட்டுறது வேற. அதாவது ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்றவனா என்ன செஞ்சிடுறேன், மாறிடுறேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் ஊட்டுறவனா மாறிடுறேன் இல்லையா. அதான் அந்த ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். அப்புறம் தரிசனத்துக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் அதை விட கொஞ்சம் என்னன்னா சொப்பனம். நிறைய பேர் சொப்பனம் பார்ப்பாங்க பாருங்க. இந்த சொப்பனம் யார் வேணாலும் பார்க்கலாம். நேபுகாத்நேச்சாரும் பார்ப்பாரு, பார்வோனும் பார்ப்பாரு, அப்புறம் யோசேப்பும் பார்ப்பாரு. யார் வேணாலும் பார்க்கலாம். சொப்பனம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியா ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எதுலையுமே ஒரு குரூப்புக்கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கு வழி இல்லை, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கழுத வழியாவும் கர்த்தர் பேசுவார். என்ன சொன்னாலும் ஒரு ஆளுக்கு என்ன செய்யாது, ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க ஆண்டவரை விட்டு. ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட முகமுகமாக பேச நினைப்பார், பேச முடியாது. சத்தத்தை கேட்குற இடத்துல இருக்காது. இந்த சத்தத்தை ஏன் கேட்குற இடத்துல நம்ம இல்லைன்னா, பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எஃப்எம் ரேடியோலாம் கேட்கும்போது பாருங்கள், அந்த ஒரு நம்பர் கொடுப்பாங்க, 98.3 98.4 அப்படி கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு வர வரைக்கும் நமக்கு வெறும் சவுண்டு தான் கேட்கும், சவுண்டு தான் இருக்கும், கர்ன்னு ஒரு சவுண்டு. அந்த 98.4 கிட்ட அவன் சொல்கிற நம்பருக்கு வந்த உடனே அது நமக்கு பாட்டாவோ மெசேஜாவோ கேட்கும், தெளிவாக கேட்கும். அப்போ கர்த்தரிடத்தில் அந்த இடத்துக்கு நான் வர வரைக்கும் எனக்கு சவுண்டு தான் என்ன செய்யாது, கேட்காது, ஒரு மாதிரி இருக்கும். கிட்ட வந்தால் தான் கேட்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் நமக்கும் காடுக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ இந்த 7 ஸ்டாண்டர்ட், இந்த 7 ஸ்டாண்டர்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, இந்த கழுத வழியாக பேசுறது தான் ப்ரிஃபரபிளாக நினைப்போம். இல்லைங்களே, நாங்கள் அப்படி நினைக்கலையே. நம்ம பல நேரங்களில் அடையாளங்கள் சொல்கிறோம், பார்த்துருக்கீங்களா? அடையாளத்தை கேட்போம், அதை செய்வோம். நான் இது வரத்துக்குள்ள, மழை பெய்யறதுக்குள்ள, அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள, இன்னைக்கு ஏதாவது ஒன்று எனக்கு இப்படி, இந்த அடையாளத்தை நாம் கேட்கறது தவறல்ல. கிதியோன் கேட்டிருக்கிறாங்க, எல்லாரும் அடையாளம் கேட்டிருக்காங்க, அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம தேவன் என்கிட்ட சொன்னார், கர்த்தர் என் கூட பேசினார், இது எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஏன்னா பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு அடையாளம் கொடுத்தாரு, ஆனால் நடக்கலைன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த அடையாளம் கர்த்தர் கொடுத்தா இல்லையா நமக்கு தெரியாது. சில நேரத்தில் சொப்பனம் பாருங்க, கர்த்தர் கொடுத்து தான் வரணும்னு இல்லை, தொல்லையின் திரட்சியினாலும் சொப்பனம் வரும். அதனால இதை எல்லா ஸ்டாண்டர்டை விட பெஸ்ட் என்னன்னா, நீங்கள் தேவனோடு கூட முகமுகமாக கிட்ட போகணும், வாஞ்சிக்கணும். அப்போ அந்த கிட்ட போகும்போது நடக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் அனுபவத்தில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவரோட பேசும்போது அவர் உங்களோட கூட பேசினார்ன்றதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் முகத்தில் இருக்கிற பிரகாசம் என் முகத்தில் வீசும், பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த இடம் அப்போ கர்த்தர் என் கூட பேசினாருங்கிறத நான் சொல்றதை விட இப்போ மோசே வந்து சொல்லலை, வசனம் சொல்லுது, அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு சமீபத்தில் சேர பயந்தார்கள். இவங்களுக்கு தெரியுது கர்த்தர் அவங்க கூட பேசுறாரு, இவங்களுக்கு தெரியுது அவன் முகம் பிரகாசிக்குது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை நம்ம தான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வெளிப்படுத்தணும். அது ஒரு காலகட்டத்தில் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும், ஊழியத்தில் கூட இருக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கர்த்தர் உங்கள்கிட்ட அந்நிய பாஷை பேசி சில காரியங்கள் ஸ்பிரிச்சுவலி ஆரம்பிக்கும் போது, சில வசனங்களை வாசிக்கும் போது, வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது, சில காரியங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும்போது, நீங்கள் அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணி கர்த்தர் என்கிட்ட இப்படிலாம் சொல்கிறாருன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன செய்யும், ஒரு ஆசை இருக்கும், வாஞ்சை இருக்கும். உண்மை, அது வந்து நார்மல். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளரும் போது அப்படித்தான், எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு, நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த செய்தியை ஜனங்க கேட்டுட்டு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லணுன்ற ஒரு தாட் வந்து ஒரு பிரசங்கியாருக்கு இருக்கும், அது உண்மை. ஆனால் இது எல்லாத்த விட நல்ல ஸ்டாண்டர்ட் என்னன்னா, நான் பிரசங்கம் பண்ணதில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த நீங்க பேசும்போது இப்படி இருந்துச்சு. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்க மூலமா எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சாரு. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறத எங்களால பார்க்க முடியுது. இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை வர வேண்டும். அப்போ மோசே கர்த்தரோடு கூட பேசின போது அவன் முகம் பிரகாசித்தது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிரகாசத்திற்கு காரணம் என்ன, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ மோசையும் கர்த்தரும் 2 இடத்துல, அதாவது ஒன்று பழைய ஏற்பாட்டில் பேசுகிறாங்க, இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் பேசுகிறாங்க. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக
அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்ப மோசேவும் இயேசுவும் பேசக்கூடிய ரெண்டு சம்பவங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று. காலகட்டம் வேறு, பேசுற ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அங்கேயும் மோசே தான், இங்கேயும் மோசே தான். அங்கேயும் மோசே கிட்ட பேசினது இயேசு தான், பிதாவாகிய தேவன் கிடையாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லிட்டு, மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை. அப்ப முகமுகமா மோசே பார்த்தது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்திருக்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா வசனத்தின்படி பிதாவாகிய தேவனை அவன் பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இயேசுவை அவன் பார்க்கிறான், புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவை அவர் பார்க்கிறாரு, மோசே பார்க்கிறாரு. ரெண்டும் ஒரே சம்பவம் தான். அங்கேயும் முகம் பிரகாசிக்கிறது. ஏன் பிரகாசித்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அங்கே இல்லை. மோசே மலைக்கு மேல போறாரு, பேசுறாரு, அவர் முகம் பிரகாசிப்பது கர்த்தரோடு கூட பேசினதுனாலே, கர்த்தர் அவனோடு கூட பேசினதுனாலே அவன் முகம் பிரகாசித்தது அப்படின்னு சொன்னா, அந்த பிரகாசத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லல. பேசினாரு, பிரகாசிச்சுச்சு, அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் இப்பொழுது அதற்கான பதில் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல குறிப்பா 2வது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஃபர்ஸ்ட் அவர் முகம் எப்படி இருந்துச்சா? சூரியனை போல பிரகாசித்தது. இந்த பிரகாசம் தான் அவன் முகத்தில் வீசிச்சு. அவன் முகம் ஏன் அங்க பிரகாசமா இருந்தது அப்படின்னு கேட்டா, இவர் முகம் பிரகாசிக்கிறது. என்ன மாதிரி பிரகாசிக்குதுங்கிறதா ரொம்ப முக்கியம். இந்த போலங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, போல், போல. பைபிள்ல இந்த போல், போலங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆக்சுவல் காரியத்தை எழுத முடியாது. கர்த்தருடைய அந்த அவருடைய மகிமை எதுவுமே ஆக்சுவலா உள்ளதை அப்படியே எழுத முடியாது. ஏன்னா அதுக்கு ஈக்குவலான ஒண்ணு இங்க இல்லவே இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேர்டே கிடையாது. அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பூமியில் இருக்கிற எதையோ ஒன்றை வச்சு தான் கம்பேர் பண்ணி எழுத வேண்டியிருக்கு. காடோடைய இப்போ நம்ம சொல்லும் போது சொல்றோம்ல, அவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வெண்மையும் சிவப்பும் ஆனவர்னு சொல்ல முடியுது. ஆனால் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக இருந்தது. ஏன் அந்த ஒப்பாகனா, அவர் முகத்தின்படி அந்த கான்செப்டை அப்படியே எழுதுறதுக்கு இங்க வார்த்தை இல்லை, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவர் அதெல்லாம் தாண்டி பியாண்ட் த லிமிட்ல இருக்காரு. அப்ப அவரை எக்ஸ்பிளைன் பண்ணனா வேற வழியே இல்லை. அதை விட கீழான எதையோ ஒன்று சொல்லித்தான் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ மத்தேயு எழுதுறாரு, அவர் முகம் எப்படி இருந்துச்சா? சூரியனை போல பிரகாசித்தது. சூரியனை போலதான் பிரகாசிச்சது. ஆனா ரியலா அவர் முகம் அதை விட பிரகாசம். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், சூரியனை மாதிரி இவர் முகம் பிரகாசிக்குதுப்பா. ஆனா அவர் முகம் என்ன கேட்டா என்ன சொல்றேன்னா, சூரியனை பார்க்கிலும் தான் பிரகாசிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவர் சூரியனையே உண்டாக்கினவர், சிருஷ்டிகர்த்தர். இவர்கிட்ட தான் சூரியனுக்கே ஒளி வந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்களேன். 1:16 வாசிங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். அது இன்னும் பாருங்க, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஏர்லி மார்னிங் சூரியனை பார்த்துருக்கீங்களா? ஏர்லி மார்னிங் சூரியனை நம்ம பார்க்குறோம். அந்த சூரியன் நீங்க பாருங்க, பிளசண்டா இருக்கும். நம்மளே சொல்லுவாங்க, காலையில கொஞ்ச நேரம் போய் எல்லாம் எங்க நில்லுங்க, சூரியனில் நில்லுங்க, விட்டமின் டிக்கு இன்னமும் நல்லது எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க, காலைல நில்லுங்க. சாயங்காலம் சூரியனை பார்த்துருக்கீங்களா? இந்த காலையில வரதுக்கு பேர் இளவேநீர்னு சொல்லுவாங்க. இளவேநீர்னு தமிழ்ல நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. சாயங்காலம் வரது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மைல்டா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன்னா மதியானம் 12 மணிக்கு பார்த்துருக்கீங்களா? அதுவும் மே மாசத்துல பார்த்துருக்கீங்களா? அதுவும் கத்திரி வெயில்ல பார்த்துருக்கீங்களா? அப்படியே அப்படி போய் பாருங்க, இங்க நின்று இந்த லைட்டையே பார்க்க முடியல என்னால, அந்த மாதிரி இருக்கு எல்இடி. ஆனால் சூரியன் எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. மத்தியானத்துல ஒரு 12 மணிக்கு இருக்கிறதுலே உச்ச நிலைமையில கத்திரி வெயில்னு சொல்றதுல சவுதி அரேபியா பாலைவனத்துல இருந்து மேல பார்த்தா எப்படி இருக்கும், அதை போல அவர் முகம் பிரகாசித்ததான். அந்த முகத்தை பார்த்த மோசேயின் முகமும் பிரகாசித்ததான். அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று சூரியனை போல ஒன்று வருகிறது. இந்த சூரியனை போல வரக்கூடிய பிரகாசம் மோசேயின் முகத்தில் வருகிறது. இந்த மோசேயின் முகத்தில் வருகிற பிரகாசத்தை பார்த்தால் அத்தனை பேருக்கும் பயம் வருகிறது. அதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா அந்த பிரகாசத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது?
நீங்களும் நானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் மாறும் பொழுது, முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்துக்கு வரும் பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பிரகாசம் எனக்குள் வரும். அது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவர் முகம் இருக்கிறது. அதிலிருந்து எனக்கு வருகிறது. எனக்குள் வருகிற பிரகாசத்தை பார்க்கும்போது ஜனங்களுக்கு பயம் வருகிறது. யாருக்கு? தேவ ஜனங்களுக்கு பயம் வருகிறது, ஆரோனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும். அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எந்த இடத்துக்கு போகணும்னு பாருங்க. நான் இன்னைக்கு யாரை பார்க்கிறேனோ அவர்களை போல மாறுகிறேன். உலகத்தில் உள்ளவன் சினிமா நடிகனை பார்த்தா அவரை போல அவன் மாறுறான், முடி வெட்டிக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான், அந்த மாதிரி மாறிடுறான். சில அரசியல்வாதி தொண்டர்கள் தலைவரை பார்க்கும்போது அவரை மாதிரி மாறி விடுகிறார்கள். அது அவங்களுக்கு அவங்களுடைய சாயல் வருகிறது இல்லையா? ஆனா இங்கே நீங்களும் நானும் ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட நம்முடைய சாயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் முகத்தில் இருக்கிற சாயல் என் முகத்தில் இருக்கணும். அந்த சினிமா நடிகனை மாதிரி எவ்வளவு மாத்தணுமோ அவ்வளோக்கு மாத்தணும் அந்த ரசிகன் விரும்புறான்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். என்ன விருப்பம் இருக்கணும்? என் இயேசுவின் முகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை போல ஒரு பிரகாசம் இருக்கு, அது வல்லமையான பிரகாசம். அந்த பிரகாசம் என் மேல் வரணும், அந்த விருப்பம் வரணும். அப்படி வருமா? அப்படி வர வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கு மோசேயுடைய ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது, நமக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பல நேரத்தில் நாம் நினைக்கிறது, பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை சொல்லுச்சு, நான் நல்லா ஜெபம் பண்ணும் போது, நல்ல ஆண்டவரோட கூட உபவாசத்தில் இருக்கும் பொழுது, நல்ல எனக்கு ஆண்டவரோட இருக்கிற ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஐக்கியம் இருக்கு. நான் அதை அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போகும் பொழுதோ அல்லது யாரு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியல, அந்த ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவரோட என்னால் இருக்க முடியல. எனக்கு என்ன உண்டாகுது? ஒரு விதமான கில்ட்டி வருது. ஐயோ, நம்மளால அந்த அளவுக்கு இப்ப இருக்க முடியலையே, என்ன பண்ணணும் நானுன்னு கேட்டுச்சு. ஜெப அறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி சந்தோஷம் உலகத்திலே எங்கேயுமே இல்லை இல்லையா? வெளியே வரும்போது இருக்கிற பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் தான். யாரும் கெட்டவங்க எல்லாம் நல்லவங்க தான், நம்மகிட்ட அன்பா தான் பழகுறாங்க, யாரும் நம்மகிட்ட தப்பா பழகல. ஆனால் யார் கூட உட்கார்ந்து இருந்தாலும் சரி, தேவனோட உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவும் முடியாது. அது அந்த ஸ்டாண்டர்ட். ஆனா எனக்கு இங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டேன் நானுன்னா, மோசே மலைக்கு மேல இருக்கும்போது எப்பவும் அப்படி இருப்பாரு, முகமுகமா தரிசிப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு. நீங்களும் சொல்லுவீங்க தானே, நல்லா காலையில் சூப்பராக தான் இருக்கு, நல்லா ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், அப்புறம் இந்த வேலைக்கு போகணும் பிறகு அப்படியே ஆவியே மாறிடுது. ரெண்டு பர்சனாலிட்டி வெளிப்படுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் கூடயே இருந்துடலாம் போல, அப்படியே ஜெபத்திலே இருந்துடலாம் போல, பேசாம சர்ச்சிலேயே இருந்துடலாம் போல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகுது. என்ன ஆகுது? ஓ, தேவனோட இருக்கும்போது தான் அப்படி, சும்மா ஆஃபீஸ்லாம் போகும்போது இப்படி தான் இருக்கும், உலகத்தாரோட சேரும்போது அப்படி தான் இருக்கும் இருக்கு. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன், மோசே மலைக்கு மேலே இருக்கும்போது சூப்பராக இருப்பாரு அப்படின்ட்டு. வாசிங்க யாத்ரா 34, 32, 33. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியுமளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். அப்போ மலையின் மேல இருந்த பிரகாசம் கீழையும் இருக்கு, மலையின் மேல இருந்த பிரகாசம் கீழையும் இருக்கு. அப்ப அந்த பிரசன்ஸ், அவனுக்கு அங்க இருக்கிற பிரசன்ஸ் கீழையும் இருக்கு, ஜனங்களோட பேசும்போதும் இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களோட பேசும்போதும் இருக்கு, ஆரோன் கூட பேசும்போது இருக்கு. நான் கர்த்தரோட பேசும்போது எப்படி ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும், இவங்களோட பேசும்போதும் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை என்னால மெயின்டைன் பண்ண முடியுது. அதான் மோசே சொல்றாரு. இது முடியுமா உங்களால்? என்னாலையும் பல நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம், நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது இருக்கிற அனுபவமே வேறு, உண்மை. ஆனா வெளியே வந்த பிறகு என் அனுபவம் வேறு அப்படிங்கிறோம். ஆனா மோசே என்ன மெயின்டைன் பண்றாரு? நான் தேவனோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படியே எல்லா இடத்திலும் இருக்க முயற்சி செய்கிறார். அவர் சக்சஸும் பண்றார். அந்த பிரசன்ஸ் குறையில. மலையில பார்த்த முகத்தினுடைய பிரகாசம் கீழே வந்த போது குறையில, அதே பிரகாசம் கீழையும் இருக்கு. சொல்றான், முக்காடு போட்டுக்கப்பா. ஏதோ இறங்கும் போது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையும். அடுத்த வசனம் வாசிங்க. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். அவன் பாருங்க, நார்மல் ஆயிடுச்சு அவன் லைஃப். அப்படியே பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கு. ஆசாரிப்பு கூடத்துக்குள்ள போனாலும் இருக்கு, வெளியே வந்தாலும் இருக்கு, பேசினாலும் இருக்கு,
அவங்களுக்காக முக்காடு போட்டுக்கிறான். திருப்பி ஆசாரி கூடாரத்துக்கு போலாம், பிரகாசம் இருக்கு, முக்காடு எடுத்துறான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் போறேன், அதை நான் ஜனங்களோடு இருக்கும் போது மெயின்டைன் பண்றேன். நான் என்ன சொல்றேன், பல நேரத்துல இவங்க தான் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம், இவங்க தான் நான் இப்படி பண்ணதுக்கு காரணம், நான் கோவப்படுறதுக்கு இவங்க தான் காரணம். நம்ம அது உண்மை, நம்மளை கோவப்படுத்துறவங்க இருக்கிறாங்க, ட்ரிகர் பண்றவங்க இருக்கிறாங்க, எல்லாமே உண்மைதான். ஆனால் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், அது என்ன சொல்லுது? அவன் அப்படிப்பட்டவன், நீ யார் தெரியுமா? மோசே, நீ தேவனோடு கூட முகமுகமாய் தரிசிக்கிறவன், அவன் லெவலுக்கு நீ இறங்காதங்கிறாரு. அவன் இடத்துக்கு நீ வரும்போது உன் இடத்துக்கு தான் அவன் வரணுமே ஒழிய உன் முகம் பிரகாசிப்பதை அவன் தான் பார்க்கணும். நீ அந்த ஸ்டாண்டர்டை எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணுங்கிறார் ஆண்டவர். உன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். சில பரிசுத்தவான்களை குறித்து படிச்சிருக்கிறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க எப்படி தேவனுக்கு முன்பாக பேசுறாங்களோ அப்படியே மனுஷனுக்கு முன்பாக பேசுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ கீழே பேசுற மனுஷனை மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் பேசாதீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுற மாதிரி இங்க பேசுங்க. அங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர்கிட்ட வேர்டு யூஸ் பண்ணுவீங்க, உங்க வாயிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக வார்த்தை என்ன வரும், அந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு முன்னாடியும் வரணும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு போயிடணும். ஆனா கர்த்தர்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கும் போது வார்த்தை வேற மாதிரி இருக்குல்ல, அதே ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கிட்டையும் வரட்டும். அதான் மோசே மலையின் மேல் பார்த்த அந்த பிரகாசமானது கீழே ஆரோனுக்கிட்டையும் இருக்கு, இஸ்ரவேல் புத்திரர்கிட்டையும் இருக்கு. இதனுடைய விளைவு என்ன? அவன் எங்க போனாலும் முக்காடு போட வேண்டியதா இருக்கு. இவங்களால அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரவே முடியல. அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் மாறணும். அப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்து பாருங்க, அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுங்க. பிரகாச ஒரு என்ன சொல்றது, ஒரு வாஞ்ச, ஆண்டவரே அந்த அந்த ஒரு பிரகாச முகத்துல வீசணும்பா. நான் பார்க்கறதா இருக்கட்டுல, இது என்கிட்ட வீசுறத ஜனங்களாவது பார்க்கணும், சாட்சி சொல்லணும். என்ன உன் முகத்துல ஒரு தனி முகம், நம்ம ஊர்ல அது எப்படி சொல்லுவான், என்ன உன் முகம் இன்னைக்கு தனியா கலையா இருக்குதும்பா. நம்மளை பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ், அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிஃபரன்ஸ் அது வரணும். அதைத்தான் மோசே கிட்ட கர்த்தர் மோசே வழியா நமக்கு சொல்றாரு. இங்க பார்க்கிற இந்த பிரகாசத்துக்கு என்ன காரணமா? கிறிஸ்துவின் முகத்தில் உள்ளதான அந்த சூரிய பிரகாசம், சூரியனை போல் உள்ளது இங்க வருது. அப்ப இந்த பிரகாசத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வரணும்னு சொல்றீங்களே, வர்றதுக்கு முடியுமா? புதிய ஏற்பாட்டில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? மோசே மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ரொம்ப அழகா பவுல் அதை விளக்கி எழுதி இருக்கிறார். வாசிங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். புரியுதா? அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் ஒரு பிரகாசம் பார்த்தோம்ல, சூரியனை போல பிரகாசித்ததுன்னு பார்க்கணும்ல. அது என்னவா? பிதாவாகிய தேவன் மகிமையின் அறிவு, அது சொல்றாரு, மகிமையின் அறிவாகிய ஒளியை, அந்த பிரகாசத்துக்கு பேரு மகிமையின் அறிவா. மகிமையின் அறிவாகிய ஒளி பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா? இயேசு கிறிஸ்துவின் முகத்துல வீச பண்றாரா. அந்த பிரகாசம் எங்கள் இருதயத்தில் தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலும் பிரகாசித்தார். இது புரியுதா? பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா? மகிமையின் அறிவாகிய ஒளிய இயேசுவின் முகத்துல வீச பண்றாரா. அந்த வீச பண்ற ஒளிய எங்க இருதயத்திலும் வீச பண்ணி எங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிறார். அதைத்தான் அவர் முகத்தில் உள்ள ஒளி மோசேயின் மேல் பிரகாசித்தது. அதை ஆரோன் பார்த்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். அப்ப இதுல எங்க ஒரு மிக முக்கியமான விஷயம், நானும் அந்த பிரகாசத்துக்குள்ள வரணும், நானும் அதே போல தேவனுடைய முகத்துல உள்ள பிரகாசம் எனக்கு தெரியணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரகாசம் நம்ம மேலேயும் வீசத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனா அதுக்கு என்ன செய்யணுமா? அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி நம் இருதயத்துல வரணும். மகிமையின் அறிவாகிய ஒளினா என்ன? அதான் இந்த கேள்வியை தான் நான் அவரை கேட்டேன். இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி என் முகத்துல வந்துச்சுன்னா, இயேசுவின் முகத்துல வீசுற அதே பிரகாசம் என் முகத்திலும் வீசும். அதை பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்துட்டாராம், எங்க இருதயத்துல கொடுத்துட்டாரு. அது வெளியே வசனம் சொல்றதுல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு இருக்குல்ல. அப்ப எது வெளிப்படும்? உள்ள என்ன இருக்கோ அது வெளியே வெளிப்படும். அப்ப மகிமையின் அறிவாகிய ஒளி எனக்குள்ள வந்துடுச்சுன்னா என் முகமும் பிரகாசிக்கும்னு அர்த்தம். இயேசுவை எப்படி பிரகாசிச்சாரோ, அவர் முகத்துல உள்ளது எப்படி மோசேக்கு பிரகாசிச்சதோ, அதே மாதிரி என் முகத்திலையும் பிரகாசிக்கும். அப்ப மகிமையின் அறிவாகிய ஒளினா என்னன்னா, அதுக்கு தான் அந்த முதல் பார்ட்டை படிக்கணும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனா என்ன? ஏற்கனவே இருட்டா இருந்துச்சு,
இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிச்சத்தை பிரகாசிக்க ஒன்றும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. இருள் அப்படிங்கிறது வெளிச்சம்னு ஒன்று வந்த பிறகுதான் இருள்னு ஒன்று தெரியும். வெளிச்சம்னு ஒன்று வந்தாதான் இது இருள்னு தெரியும். வெளிச்சம்னு ஒன்னே இல்லைன்னு வச்சுக்கோங்க. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கர்த்தர் சொன்னார், சரியா? வெளிச்சம் உண்டாகவே இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பேர் என்ன? அவ்வளவுதான். அதான் நார்மல். அது நார்மலா இருந்துச்சு, அவ்வளவுதான். இந்த வெளிச்சம் ஒன்று வந்தோன்னா இது வெளிச்சம், அப்பனா இதுக்கு பேர் இருள். இந்த இருள்ல இருந்து வெளிச்சத்தை கொண்டாந்துருக்கிறாரு. வெளிச்சம் உண்டாக்க கடவுது, இதான் உண்டாக்கப்பட்டது. இது நார்மலா இருந்துச்சு. இந்த வெளிச்சத்தை வந்த உடனே எல்லா ஜனங்களும் வெளிச்சத்தை கண்டார்கள். இப்ப இயேசு இஸ்ரவேலுக்குள்ள வந்த உடனே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது வரைக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சம்னா என்னன்னே தெரியாது. ஆனா நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருள் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. இதுதான் நார்மல். அதான் பவுல் எழுதுவார், அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று வராதிருந்தால் எனக்கு பாவம் என்னதுன்னே தெரியாது இருந்திருக்கும். ஏன்? நான் வெறும் பாவத்திலே இருக்கேன். அது பாவனே எனக்கு தெரியாது. எப்ப எனக்கு அது பாவம் தெரியுது? நியாயப்பிரமாணம் ஒன்று கொடுத்து, எப்பா இதெல்லாம் பாவம் சொன்ன பிறகுதான், ஓ இது பைபிள் படி பாவமா, எனக்கு தெரியாதே. அந்த காலத்துல என்ன பண்றான்? கொலை பண்ணா என்ன தப்பு இருக்குதுன்னு காயின் கேட்கிறான். நான் காவலாளியோ அப்படிங்கிறான். அவன் எது பண்ணாலும் அவன் மனசாட்சியில என்ன செய்யல, இது தப்புனே அவனுக்கு தெரியல. அப்ப அவனுக்கு தப்புன்னு தெரியப்படணும்னா அவனுக்கு என்ன தெரியணும்? முதல்ல எது தப்புன்னு தெரியணும். முதல்ல அவனுக்கு தப்பு எதுன்னு தெரிய பண்ணுங்கன்ற. தப்பு எது தெரியப்படணும்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கணும். இவங்க எல்லாம் கெட்டதுல இருக்காங்க. நல்லது வரும் பொழுது, ஓ இதுதான் நல்லதோ. அப்ப இதுவரைக்கும் நம்ம எதுல இருந்திருக்கிறோம்? கெட்டதுல இருந்திருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் என்கிற இருள்ல இருக்கும் பொழுது திடீர்னு இயேசு உள்ளே நுழைகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்போ இருளிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ள பிறக்கிறாரு. இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், பிரகாசிக்க பண்ணின தேவன். அதே தேவன் தான் என்ன சொல்றாராம்? நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாராம். நான் இருளுக்குள்ளே இருந்தேன், அவரை அறிகிற அறிவின் ஒளி எனக்குள்ளே வந்தது. அவரை புரிஞ்சுக்கிற ஒளி எனக்குள்ள வந்துச்சு. அது அந்த ஒளி வர 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 எங்கள் மூலமாக அந்த பிரகாசம் வருது. எங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு நடுவில் நான் எப்படி மோசே பிரகாசிக்கிறானோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ணுகிறார். டிஃபரன்ஸ் காட்டுறார் உங்க மூலமா, என் மூலமா. அந்த தேவனை அறிகிற அறிவு, சுவிசேஷ ஒளி, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வாழ்க்கை, உங்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய மகிமையின் காரியங்கள் எல்லாம் உள்ளே வர வர மற்றவங்களுக்கு நமக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கள், இப்போ உங்க முகத்தில் இருக்க அவனுக்கு முகத்தில் பிரகாசம் தெரியுது இல்ல, இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை வச்சு கர்த்தர் காட்டுவார் எல்லாருக்கும், இவன் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். பார்த்துக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டினா இதுதான். ஒரு நல்ல ஊழியக்காரன்னா இதுதான். ஒரு நல்ல ஆவிக்குரிய மனைவினா இதுதான். ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய்னா இதுதான். ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளைனா இதுதான். உங்களுக்குள்ள அந்த மகிமையின் ஒளி வந்த உடனே உங்களை சுத்தி இருக்கிறவங்க, திருப்பி சொல்றேன், பாவிகள் இல்ல. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சபைக்குள்ளேயே ஆவிக்குரியவர்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸை உண்டாக்குவாரு. இதுதான் சரின்னு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே சொல்லுவாரு, நீ இருக்கிறது நிறைய மிஸ்டேக் இருக்கு, அத பாரு, அவனை பாரு, இதுதான் சரியான வாழ்க்கை. அதை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கத்த தெரிய பண்ணுவார். அப்புறம் உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, அப்ப இதுதான் சரியாங்க, இந்த வசனம் தான், இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கமா, இது நாள் வரைக்கும் நாங்க இதைத்தான் விளக்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓ அப்ப இதுதான் விளக்கமா? அந்த விளக்கத்தை உன் மூலமாய் கொண்டு வராருல்ல, அதுதான் மகிமையின் ஒளி உங்கள் மூலமாக பிரகாசிப்பது. இது எங்க இருக்கு? இயேசுவின் முகத்துல இருக்கு. இதை நீங்க பெறணும்னா என்ன செய்யணும்? எவ்வளவு தேவனோடு கூட நீங்கள் நெருங்குகிறீர்களோ, எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீர்களோ, எவ்வளவு கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க தொடங்குறீர்களோ, அவ்வளவு கர்த்தருடைய ஒளி உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றத்திலும் உங்களை வச்சு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் காட்டுவார். இதுதான் வெளிச்சம். பாருங்க, ஒருத்தன் இப்படிதான் இருக்கணும், ஒரு ஊழியக்காரனா இப்படிதான் இருக்கணும். ஒரு எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரஹாம் ஐயாவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள்னு ஒன்று வருது இல்ல, அந்த எக்ஸாம்பிளாக உங்களை மாற்றுவார். சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடுவில் எக்ஸாம்பிளா உங்களை மாத்தி வெளிச்சமா மாத்திடுவார். அப்போ உங்களை பார்க்கிறவங்களாம் சொல்லுவாங்க, எப்படி இது வரைக்கும் நாங்க இப்படி கேட்கலையே, இது வரைக்கும் நாங்க இப்படி பார்க்கலையே, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நாங்க பார்க்கலையே,
எப்படி அப்படின்னா, இதாண்டா கரெக்ட், இது வரைக்கும் இருந்தது தப்பு. 2000 வருஷமா நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, சரி சரி சரின்னு வாழ்ந்துட்டே இருக்கான். திடீர்னு இயேசு உள்ள நுழைகிறார். உள்ளே நுழைஞ்சு சொல்றாரு, நியாயப்பிரமாணம் நீங்க சொல்றதே இருள், உண்மையான பிரமாணம் இதுதான் காட்டுறார் வெளிச்சம். அது பிதாவின் முகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளியே வருது. அதே மாதிரி தான் பிதாவின் முகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து நம்ம இருதயத்தின் வழியாக அது வெளியே வரும். அப்போ ஒரு கூட்டம் புரிஞ்சுக்க தொடங்கும், இதுதான் கரெக்டோ, இப்படித்தான் வேதத்தை வாசிக்கணுமோ, இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணுமோ, இதுதான் பிரேயர் பண்ற மெத்தடோ. அந்த காரியத்தை உங்க மூலம் பாருங்க, ஒரு அத்தாரிட்டி இருக்கு. யாருக்கு? இயேசு கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு. வானத்துல இருந்து அக்கினி இறக்கி பட்சிக்கிற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. இப்ப எலியா வானத்துல அக்கினி இறக்கி அந்த இடத்துல காரியங்கள் செய்யறாரு. இப்போ இயேசு கிட்ட கேட்கறாங்க, வானத்துல இருந்து நீங்களும் அக்கினி என்ன செஞ்சிருங்க, இறக்கிடுங்க. இப்ப இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர் என்று அறியீர்களா? ஏன்? அப்ப எலியா இறக்குனானே, எலிசா அந்த பிள்ளைகள் எல்லாம் கரடி கொண்டு போட்டுச்சே, இந்த இடத்துல அப்படி பண்ணி கொண்டு போட்டாங்களே, அப்படி கொண்டு போட்டாங்க. ஏப்பா, கொண்டு போறதுங்கிறது பிரமாணம், கொண்டு போறதுங்கிறது சரியல்ல, அது பிரமாணத்தின்படி சரி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மன்னித்தல், அவனையும் மன்னித்து மீட்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் பிதாவினுடைய சித்தம். அக்கினி இறக்கி கொண்டு போறதுங்கிறது வேற வழி இல்லாத பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது. ஆனா நிஜம் அது அல்ல. அத்தனை பேர் 2 மனைவி 3 மனைவி கல்யாணம் பண்ணிட்டான். அவன் சொல்றான், மோசே சொல்லி இருக்கிறாருப்பா, இதான்ப்பா எங்களுக்கு மோசே சொல்லி கொடுத்தது, நாங்க ஒன்னும் வெளியிருந்து பண்ணல, எங்கள் மோசே எங்களுக்கு இப்படி பண்ணலாம் என்று சொல்லி இருக்கிறார். உடனே இயேசு சொல்றாரு, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான், ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை. அப்ப ஆதி முதல் கொண்டு எப்படி இருக்கணும்? ஒரே புருஷனுக்கு ஒப்பரகிட்ட கற்புள்ள கன்னிகை, அதுதான் ஆதி முதல் கொண்டு இருக்கிறது. அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எல்லா ஆவிக்குரியவர்கள் செய்கிறதும் சரியல்ல. ஆவிக்குரிய விஷயத்திலே எது சரியோ அதை உன்னை கொண்டு செய்வதற்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பல நேரத்தில் நான் நினைப்பேன், அந்த இடத்துல ஒரு 10 சர்ச் இருக்கு, எதுக்கு 11ஆவதா இன்னொரு சர்ச் அங்க வருது அப்படின்னும் போது சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சபை அப்படின்னா ஒரு ரொட்டீன்குள்ள போயிடுவாங்க. சபைனா இப்படிதாங்க இருக்கணும், சபைனா இதான் ப்ரொசீஜர், இப்படிதான் சபை. ஆண்டவர் சொல்றாரு, இப்படித்தான் சபை இருக்கணும்னு யார் சொன்னது? பவுல் பைபிள்ல எழுதி கொடுத்த சபைக்கும் இப்ப இருக்கிற சபைகளுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துமை இருக்குது, அந்த மாடல் இருக்கு. சர்ச் பைபிள்ல உள்ள சபையும் இன்னைக்கு உலகத்துல உள்ளதும் ஒரே மாதிரி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா 95% இல்ல. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு சபையா கொண்டு வராரு. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொசீஜருக்குள்ள போயிடுறாங்க. இப்ப கர்த்தர் பார்க்கறாரு, ஒருத்தனை எழுப்புறாரு, ஒரு சர்ச்சை கொண்டாடுறாரு. இந்த எந்த ப்ரொசீஜருக்குள்ளேயும் அது வராது, பைபிள் ப்ரொசீஜர்ல இருக்கும். அந்த சர்ச் பைபிள் ப்ரொசீஜர்ல இருக்கும். அப்படியே அது பைபிள் ப்ரொசீஜர்ல வரும்போது அத்தனை பேரும் கேட்பான், ஏப்பா நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற? இப்படி தாண்டா பைபிள்ல இருக்கு. அப்ப அத்தனை பேரும் கேட்பாங்க, ஓ இதுதான் பைபிள்ல உள்ளதா? அந்த ஒளியை இந்த இருளுக்கு நடுவில் இருந்து கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? எல்லாரும் தானே பண்றாங்க, நம்ம மட்டும் என்ன டிஃபரெண்டா, நம்ம மட்டும் ஏன் வித்தியாசமா, ஊரோட ஒத்து அப்படியே போயிடலாமே. எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவோட பந்தியில போய் உட்கார்ந்தாச்சு, கொஞ்சம் பேர் ஓடி ஒளிஞ்சாச்சு, குகைக்குள்ள போயாச்சு, எல்லாரும் ஓகேச்சு. இப்போ எலியா மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, அக்கினி இறக்குற பிரகாசத்தை. கர்த்தர் உனக்கு சொல்றாரு, அவருடைய மகிமையின் ஒளி எனக்குள் வீசுகிறது, அது என் முகத்தில் பிரகாசிக்கும். ஒரு நாள் இதை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள். அதுதான் அந்த பிரகாசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. நிறைய நேரத்தில் நம்ம தான் பயப்படுறோம், நம்ம தனியா பேசுறோம், எலியா தனியா இருந்தா அப்படி ஆயிடுமா, அப்படி பண்ண கிடையவே கிடையாது. உன் முகத்தில் இருக்கிற பிரகாசத்திற்கு கர்த்தர் ஒரு வல்லமையை வச்சிருக்கிறாரு. அது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது. சூரியனை பார்த்து ஜனங்க தான் பயப்படணுமே ஒழிய ஒரு நாளும் சூரியன் ஜனங்களை பார்த்து பயப்படாது. கத்திரி வெயில் வருதுன்னா ஜனங்களுக்கு தான் பயம், ஓடி ஒளியறான், அங்க ஒளியறான், இங்க ஒளியறான், தண்ணி குடிக்கிறான், வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறான். பெரிய பெரிய கவர்மெண்டே சொல்றான், மத்தியானத்துல வெளியே வராதீங்கன்றான். ஏன்? வெயிலுங்க. அந்த ஒளி எனக்குள்ள இருந்தா எனக்கும் அந்த தைரியம் தான் இருக்கும். என் மேல் இருக்கிற பிரகாசத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை பண்ணிட்டு இருக்கிறோம்? சின்ன சின்ன விஷயத்துக்கு சூரியனை பார்த்து ஜனங்க பயப்படுறதுக்கு பதிலா நாம பயந்துட்டு இருக்கிறோம். சூரியன் பயப்படுது, அது போய் மேகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குது. எதுக்குங்க வம்பு? கீழே இருக்கிற 10 பேரை என்ன நோக்கி பார்க்கறாங்க,
எதுக்கு வம்பு? என்ன திட்ட போறாங்க, யூடியூப்ல போட்டு திட்டுவான், இல்லைன்னா 4 பேர் தப்பா பேசுவான், இல்ல கேவலமா பேசுவான், சொல்லிட்டு போட்டோம். இயேசுநாதரை பேசாததே உங்களை பேச போறாங்க, இயேசுநாதரை பேசாததே நம்மளை பேச போறானுங்க. பேசிட்டு போட்டோம். பவுல அடிக்கிற மாதிரியா நம்மள அடிக்க போறான், 1 குறைய 40 அடிக்க போறான். இருந்துட்டு போட்டோம், என்ன வேணா நடந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்குள் ஒரு பிரகாசம் இருக்கு, அது ஒரு பயத்தை உண்டாக்கும். எலியாவின் மேல் ஆகாப்புக்கு ஒரு பயத்தை உண்டாக்கினது. யோவான் ஸ்நானகனை கண்டு ஏரோது பயந்திருந்தான். இயேசு கிறிஸ்துவை கண்டு பரிசேயரும் சதுசேயரும் பயந்திருந்தார்கள். அப்போஸ்தலரை கண்டு ஜனங்கள் பயந்து கிட்டி சேர பயந்தார்கள் இருக்க. அதுதான் பிரகாசமான ஒளி. அதைத்தான் மோசே மேல பார்க்கறான். அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிற வாஞ்சை உங்களுக்கு எனக்கும் வரணும். அல்லேலூயா. அந்த வாஞ்சை இருக்குதா? உலக ஆசீர்வாதம் ஒரு 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 இஷ்யூவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது அப்படின்னா வந்து சேர்ந்துடும். ஆண்டவர் கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு நாள் ராத்திரியில் ஒருத்தனை எழுப்பினார்னா மொத்தத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். ஒரே நாள் ராத்திரி அசஸ்டா மன்னன் பாப்பார் நெகேமியாவை, என்னப்பா ஆச்சு, ரொம்ப துக்கமா இருக்கிறிய, அலங்க இடிச்சிருக்கு, சரி போய் கட்டு, வேலை முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போச்சு. திடீர்னு எஸ்தரை கூப்பிட்டு கேட்பாரு, என்ன வந்து இங்கே நிற்கிற அப்படிம்பாரு. என் ஜனங்க இருக்காங்க, ரைட்டு, வேலை முடிஞ்சு, போயிட்டே இரு. திடீர்னு கோரேசை எழுப்புவார், ஆலயத்தை கட்டி முடிச்சிருவார், வேலை முடிஞ்சு. கர்த்தர் நினைச்சார்னா ஒரு ஆளை எழுப்பி செஞ்சு முடிக்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க அதுக்கு பின்னாடி ஓடவே ஓடாதீங்க, அது ஒரு பெரிய இஷ்யூமே கிடையாது. என்ன தேவையோ அதை ஏற்ற நேரத்தில் தானா வரும், எங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும். நாம எதுக்கு எப்பவுமே வாஞ்சிக்கணும் தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வாஞ்சிக்கணும். அதை பெற்றுக்கொள்வதுதான் கஷ்டம். அதை உலகத்தால கொடுக்க முடியாது. அதை சபைக்குள்ள வச்சுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப சபை இதுக்கு நேராக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மகிமையின் ஒளியை நான் பெற்றுக்கொள்வது எப்படி, அது எப்படி எனக்குள்ள வரும், எனக்குள்ள இருக்கிறது எப்படி ஜனங்களுக்குள்ள போகும், ஜனங்க அதை எப்படி பார்ப்பாங்க, அதுதான் முக்கியம். அந்த எவ்வளவு கிறிஸ்துவிட்ட நெருங்குறோமோ அவ்வளவு ஒளி நம்ம மேல் வீசும். அல்லேலூயா. 2வது, அந்த மோசேயின் மேல் பிரகாசிப்பதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்படின்னு இருக்கு. இதே காரியம் மார்க்ல சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதுறார். வாசிங்க, மார்க் 9:3 வாசிங்க. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாதுமாக வெண்மையாய் பிரகாசித்தது. மத்தேயுல அதை சொல்லும் போது அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்ததுன்னு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க்ல கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாரு? அவருடைய வஸ்திரம் உறைந்த, இதே காரியம் தான், சேம் இன்சிடென்ட் தான் அங்கேயும். உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மை. அப்படி ஒரு பிரகாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த பிரகாசம், அவருடைய வஸ்திரத்தினுடைய பிரகாசம் மோசேயின் மேல் வீசுகிறது. அதான் உண்மை. முதல்ல முகத்துல உள்ளது வீசுச்சு, 2வது இது வீசுச்சு. இப்போ சூரியனை போல பிரகாசிச்சதுன்னா இது வந்து வானத்திலிருந்து வரக்கூடியது. வஸ்திரம்ங்கிறது பூமியில இருக்கக்கூடியது. நல்லா புரியுதா? வஸ்திரங்கிறது பூமியில இருக்கக்கூடியது. இந்த வஸ்திரத்தை ஒருவேளை எந்த மனுஷனாவது நல்லா தோச்சி நல்லா பல 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 பலன்னு கொடுத்துட்டு அது வந்து மோசே மேல அடிச்சுச்சானா இல்லையாமா. அப்படி யாருமே வெளுக்க முடியாத அளவுக்கு பிரகாசம் ஏன் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்கு. முதல்ல வஸ்திரம்னா என்ன அதை புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப இயேசுவின் வஸ்திரம் பிரகாசித்ததுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வஸ்திரம் என்பது நீதி. அவருடைய நீதி மோசேயின் மேல் பிரகாசிக்கிறது. அந்த நீதி மோசே மூலமாய் ஜனங்களுக்குள் பிரகாசிக்கிறது. அதை ஏன் ஒரு வண்ணானாலும் வெளுக்க முடியாத அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதியை பூமியில் இருக்கிற எல்லா நீதியை பார்க்கிலும் மேலான நீதி அது. யாருமே இந்த நீதி கிட்ட வர முடியாது. அப்போ உங்களுக்கு எனக்கு சொல்லப்படுகிற நீதி எப்படிப்பட்டதா இருக்கணும்? யாருக்கிட்டையும் இந்த உலகத்தில் இருக்கிற நீதியை பார்க்கல நம் நீதி மேலானதாக நீதியாக இருக்கணும். அது ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசி. வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை பார்க்கிலும்
உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணுமா? வசனம் தெளிவா சொல்லுது. பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியை பார்க்கிலும். பரிசேயர் சதுசேயர்னா யாரு? கரெக்டா பிரமாணத்தை ஃபாலோ பண்றவன். பரிசேயர் சதுசேயர் யாரு? மதத்துக்காக பெர்ஃபெக்ட்டா நிற்கக்கூடியவன். அவங்கிட்ட ஒரு நீதி இருக்கு. கரெக்டா உபவாசம், வருஷந்தோறும் 21 நாள் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமையில ஃபாஸ்டிங், ஆராதனை முடிச்சுதான் நான் சாப்பிடுவேன். அது ஒரு நீதி இருக்கு. புது ட்ரெஸ் வாங்கினா சர்ச்சுக்கு தான் போடுவேன், வேற எங்கேயும் போட மாட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு நீதியை சொல்றேன். அது அவங்களுடைய நீதி, அவங்க வச்சிருக்கிறாங்க. எதையும் நம்ம குறை சொல்ல வரல. அவங்களுக்குள்ள சில காரியங்கள் இருக்கு. சிலர்லாம் பாருங்க, சம்பளம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் தசமா காணிக்கை எடுத்து வைக்கிறவங்க ஒரு குரூப் இருக்கு. அதை அவங்க வேற எந்த செலவு பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் வந்த சம்பளத்தை முதல்ல எடுத்து கவர்ல போட்டு வச்சிருவேன். அது ஒரு நீதி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீதி. அவங்கள நியமிச்சுக்கிறாங்க, கர்த்தருக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது விளைச்சல் ஊர்ல இருந்து வந்துச்சுன்னா முதல்ல எடுத்து சர்ச்சில் கொண்டு போய் வாசல்ல வச்சுட்டு வந்துருவாங்க. அவங்களுடைய நீதி அது. அதே மாதிரி ஒரு சிலர் உலக பிரகாரமாக, நான் சொல்றேன், குடிக்காதவங்க இருக்காங்க, புறஜாதியாரிலே குடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க, ஒரே மனைவியோட இருக்கிறவங்க, கடன் வாங்காதவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, சில மார்க்கத்தார் வட்டிக்கு கூட விட மாட்டாங்க, வட்டி கூட வாங்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க வட்டிக்கு விடுறது கடவுளுக்கு பிடிக்காதுன்றவாங்க. நான் சொல்றது புறஜாதியார். அவர்கள் நீதியை பார்க்கிலும் என்னுடைய நீதி மேலானதாக இருக்கணும். இங்க நீதி என்ன ஆகுது தெரியுமா? நம்ம கிட்ட கிருபைங்கிற பேச்சை வச்சுக்கிட்டு பாவத்தை நீதி மாதிரி செய்யறாங்க. செய்யறது பாவம். பரிசேயர் சதிசேயரை விட நீதியை பார்த்தா இங்க ஒண்ணும் இல்ல. பரிசேயர் சதிசேயர் நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் நீதிக்கு ஒப்பாக இருக்கணும். இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இது எல்லா நீதிக்கும் ஏற்றதாக இருக்கிறது. நம்ம போய் அந்த பிரகாசத்தை காட்டுறாரு. இந்த நீதி அவன் முகத்தில் அடிக்குது. பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் கொண்டிருக்கிறேன்னு. அது வெறும் அடி ஓத மட்டும் நினைச்சுக்காதீங்க, காயத்தை மட்டும் நினைச்சுக்காதீங்க. அவனால ஒரு காரியத்தை தைரியமா சொல்ல முடியுது. என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் எப்படி இருக்கோ அப்படி என் வஸ்திரம் இருக்கு. தைரியமா என் வஸ்திரத்தை பார்த்து இதே மாதிரி மாத்திக்கோங்கன்னு அர்த்தம் அதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன சொல்றானா, அவருடைய மாதிரியே நானும் நீதிமானா இருக்கேன். தைரியமா என்ன பாரு, என்ன பார்த்தினா நீ நீதிமான் ஆகலாம். ஏன்? நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன். இதுதான் அவருடைய வஸ்திரத்தில் உள்ள நீதி அவன் முகத்தில் பிரகாசிக்கிறது. அதை பார்க்கும் போது அத்தனை பேருக்கும் பயம் வருது. இவன் நீதிமான்றான், இவனை மாதிரி இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் உள்ளுக்குள்ளே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் யாரை கண்டு மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் மேல ஒரு பயம் தானாய் வரும். இது யாரும் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள அது வருமானால் அந்த நீதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த நீதி இருக்குதா? இன்னைக்கு நமக்கு நாமே சுயநீதிக்குள்ள போயிட்டோமே. நமக்கு நாமே பலவிதமான நீதிகளை கற்பிக்க தொடங்கிட்டோமே. அதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் நம்மளே உருவாக்கிட்டோமே. எல்லாத்துக்கும் நமக்கே ஒரு எக்ஸ்கியூஸ். ஒரு இடத்துல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது நீங்க இந்த கம்பாரிசன் பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல பவுல் அடிக்கிறாங்க, அடிச்சு செத்தவன் நினைச்சிட்டாங்களா அவங்க. அவர் என்ன ஆயிட்டாரு? செத்துட்டார், டெட் பாடி ஆயிட்டாருன்னு. அப்படின்னா எந்த அளவு அடிச்சிருப்பாங்க? அடிச்சாச்சு. அவங்களே நினைச்சிட்டாங்க டெட் பாடி ஆயிட்டாருன்னு, விட்டுட்டு போயிட்டாங்க. வசனம் சொல்லுது, பவுல் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து பிரசங்கிக்க தொடங்கினான். பவுல் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து போட்டு, நான் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டேன், எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இது சீக்கிரத்தில் குணமாக வேண்டும், எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் கீழே இருக்கிறது. கொள்ளலாம் தானே? இன்னைக்கு அதான நீதி, அதான நீதி. இதை நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு சொல்ல மாட்டோம்ல. உடனே பாவங்க, என்ன அடி வாங்கியிருக்காரு, என்ன குத்து வாங்கியிருக்கிறாரு. டோன்ட் வரி பிரதர், டேக் ரெஸ்ட். நீங்க அடுத்த வருஷம் வந்தா கூட போதும் ஊழியத்துக்கு, வில் ப்ரே ஃபார் யூ. வேலை முடிஞ்சு தானே. ஏன் அவன் ஏஞ்சி போகணும்? அவன் ஏன் அதை செய்யணும்? அவன் இவங்க யாருக்காகவும் அதை செய்யல. என்னால் எழுந்திருச்சு நின்று பிரசங்கம் பண்ணுகிற வரைக்கும் நான் பண்ணுவேன். என்னால முடியாதுன்னா நான் படுத்தா கிடக்க போறேன். இன்னும் எழுந்து நிக்க எனக்கு பலன் இருக்கு. அது அவனுக்கு நீதியா இருக்குமானால் அந்த நீதி ஏன் நம்ம கிட்ட வரக்கூடாது? இந்த நீதிக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி அப்புறம் பிரகாசம் நம்ம மேல வரும்? நம்ம மனசாட்சி இருக்குல்ல,
இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனசாட்சியை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்யறதெல்லாம் சரி சரி சரின்னு. இப்ப நம்ம மனசாட்சிக்கே டவுட் இருக்கு, எது சரி எது தப்பு. பல நேரத்துல நம்ம செய்யறது நமக்கே என்ன தெரியல, தப்பாகவே தெரியவே இல்லை. அதான் இங்க பிரச்சனையே. இப்ப நாம செய்யற காரியங்கள் எது சரி எது தப்பு. ஒரு 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 ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இப்ப ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க, ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது தானே. இன்னைக்கு சபைக்கு போயிட்டு வந்துட்டோம், ஆராதனை முடிச்சிட்டோம். உங்களுக்கு தோணுச்சா இன்னொரு ஆராதனை இருக்கு அதையும் அட்டன் பண்ணுவோம், மத்தியானம் ஒரு ஊழியம் இருக்கு அதை செய்வோம்? தோணல. ஏன்னா இந்த ஒரு ஆராதனைக்கு போகிறதே எனக்கு திருப்திங்கிறதுக்கு என் மனசாட்சி சொல்லிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு என் மனசாட்சி என்னவாயிடுச்சு, மங்க தொடங்கிருச்சு. ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்பது முழுக்க முழுக்க தேவனுக்கான நாளாகத்தான் இருந்துச்சு. காலையில சபைக்கு போனா நைட்டு தான் ரிட்டர்ன் போவோம். நாங்க என்ன சொன்னோம்னா 6 நாள் உலகத்துக்கு போறோம், அது காலேஜோ ஸ்கூலோ வேலைக்கோ, ஒரு நாள் தான் கர்த்தருக்கு வச்சிருக்கோம், அதையாவது முழுசா கர்த்தருக்கு கொடுப்போம்னு செஞ்சோம். இப்ப நீங்க அதை எப்படி மாத்திட்டீங்கன்னா, ஒரு நாள் தான் நமக்கே இருக்கு. இந்த ஒரு நாள்ல தான் துணி துவைக்கணும், இந்த ஒரு நாள்ல தான் பாத்திரம் விளக்கணும், இந்த ஒரு நாள்ல தான் நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், இந்த ஒரு நாள்ல தான் நல்லா தூங்கணும். ஒரே ஒரு நாள் தான் இருக்கா தூங்கறதுக்கு. சரி, இந்த மித்த 6 நாள் யாருக்கு வச்சீங்க? இந்த மித்த 6 நாள் இருக்குல்ல, திங்கள் டு சனி, யாருக்காக? ஆண்டவருக்கு ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ஓடுனீங்களா? உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, உங்களுக்கு சம்பளம் வைக்க, உங்களுடைய தேவைகள் சந்திக்க, உங்களுக்காக தானே ஓடுனீங்க. அப்ப அது எப்படி ஆண்டவருக்கான நாளா மாறும்? இந்த ஒரு நாள் தான் கர்த்தருக்குரிய நாள். இந்த ஒரு நாள்ல 2 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்தது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு இல்ல? அப்ப எப்படி அது நீதியாய் மாறும்? உங்க கூடவே பாருங்க, கொஞ்சம் பேரு சண்டே ஆனா ஒரு 3 ஆராதனை அட்டன் பண்றவங்க இருக்காங்க, சர்ச்சுக்குள்ள ஊழியம் பண்றவங்க இருக்காங்க. நீங்க அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அவருக்கு ஒரு வேலை வெட்டியும் இருக்காது. எல்லாருக்கும் வேலை இருக்கு, ஆனா அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த வேலையை விட என் தேவனுக்கான வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு நாளை நான் முழுக்க கர்த்தருக்காக செய்வேன். அதுதான் நீதி. பரிசேயர் சதுசேயரை விட இன்னைக்கு அவன் 21 நாள் உபவாசம் இருக்கிறான். நீங்க 21 நாள் உபவாசம் இருக்கிறீங்களான்ற கேள்விக்கே நான் வரல. நியாயமா அதை விட இருக்கணும். ஆனா நம்ம நீதி எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். ஒரு தசமாங்காணிக்கு கொடுத்தாச்சு, ஒரு மிஷனரிக்கு அனுப்பியாச்சு, என் வேலை முடிஞ்சு. எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரவே கூடாது. நான் இன்னும் என்ன ஆண்டவருக்கு செய்யலாம், நான் இன்னும் என்ன பண்ண முடியும்? பரலோகம் உங்களை என்னையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறது. ஆனா யாரை பயன்படுத்த முடியும்? சும்மா ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போறவங்களை பயன்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, யார அந்த நான் சொல்ற பிரைவேட் கம்பெனியில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யாரை ஆஃபீஸ் உயர்த்தும்னு பாருங்க. அவன் சின்சியரா ஒர்க் பண்றவன கண்டிப்பா என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வரும், நான் கவர்மெண்ட்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மிக முக்கியமான போஸ்ட்ல என்ன பண்ணுவாங்களாம், ஆபீசர்ஸை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். போலீஸ் ஆபீசர்ஸை, இந்த லஞ்சம் வாங்காத ஆபீசர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குமா அவங்க கிட்ட கவர்மெண்ட்ல. சில முக்கியமான பொறுப்புகளை அவங்க கையில தான் ஒப்படைப்பாங்களாம். நார்மலா இருக்கிறது வேற, சில ரகசியமான சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த தப்பு பண்ணாத ஆபீசர்னு கொஞ்சம் பேர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க தூக்கி அவங்க கையில கொடுத்துருவாங்களாம். இவர் நார்மலா தான் வேலை பார்த்துட்டே இருப்பாரு, ஆனால் இவருடைய உண்மையை அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் பரலோகம் சபைக்குள்ளே உங்கள் உண்மையை பார்த்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு உண்மையா ஆண்டவருக்கு இருக்கிறாரு. சில ஆட்கள் பாருங்க, வந்த போது அவனால முடிஞ்ச ஊழியத்தை இங்க செஞ்சுட்டே இருப்பான். யாரும் அவனு சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்களே கேட்பாங்க, ஏதாவது மினிஸ்ட்ரி இருக்கு, ஏதாவது செய்யட்டுமா, ஏதாவது பண்ணட்டுமா, கேட்டுட்டே இருப்பாங்க. சில ஆட்கள் பாருங்க, வர்றது ஒரு சீட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு, அந்த இடத்துல தான் உட்காருவாங்க. வேற இடத்துல உட்காந்தாங்கன்னா செய்தி கேட்ட மாதிரியே இருக்காது. கிறிஸ்துவுக்கு உங்களால் என்ன பிரயோஜனம்? தசமாங்காணி கொடுக்குறேன், அது கிறிஸ்து கொடுத்ததுல நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. நீங்க உங்களால கிறிஸ்துவுக்கு என்ன பிரயோஜனம், என்ன செய்றீங்க ஆண்டவருக்கு, அதை முதல்ல பாருங்க. அண்ணால எடுத்துக்கொள்ளுங்க, குழந்தையே இல்ல, ஒன்னே ஒண்ணு கொடுக்குறாரு, அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு 2 இருக்கு, 3 இருக்கு, 1 ஆண்டவர் கொடுக்க இஷ்டம் வரல. பரிசேயர் சதுசேயர் நீதியை பார்க்கலாம் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? மேலானதாக காணப்பட வேண்டும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில வரவே கூடாது. நல்லா பண்ணிட்டேன், போதும், நல்லா இருக்கு இல்ல.
நான் கிறிஸ்துவினுடைய பிரகாசம் என் மேல வீசிச்சுனா தான் நல்லா பண்ணிட்டேங்கிற எண்ணம் வரணும். அந்த வெளிப்படுத்தல் 19:8 வாசிச்சிங்களே, அது யாருக்குரிய பிரகாசம்னா மணவாட்டிக்குரிய பிரகாசம், தேவனுக்குரியது இல்லை, மணவாட்டிக்குரிய பிரகாசம். அதே பிரகாசம் கர்த்தர் மேல வீசிச்சான். அப்ப அவர் வஸ்திரத்தின் பிரகாசமும் மணவாட்டியின் பிரகாசமும் ஒரே பிரகாசம். அதே மாதிரி தான் மலையின் மேல் பார்த்த தேவனுடைய பிரகாசமும் மோசேயின் பிரகாசமும் ஒரே பிரகாசம். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. வஸ்திரத்தை குறித்து வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மட்டும் வாசி. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த வஸ்திரத்தை அவளுக்கு கொடுப்பதற்கு என்ன காரணம்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு ஏன் அவளுக்கு கொடுத்தாங்க? அது கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? முதல்ல கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11வது வசன வாசி. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு, இதுக்கு ஏன் இந்த கேள்வி என்ன வருது? கர்த்தர் கேட்டது, நீ நிர்வாணியா இருக்கிற, ஆனா உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாருன்னு கேட்கலங்க. அப்படின்னா கர்த்தர் கேட்டது பொய்யாயிடும். நான் உனக்கு ஒன்று சொல்லாம வச்சிருந்தேன்ப்பா, உனக்கு இதை சொல்லியிருந்தது யாரு? நீ நிர்வாணி தான், ஆனா உனக்கு இதை சொன்னது யாரு அப்படின்னு ஆகுது அந்த கேள்வி. இல்ல, ஆண்டவர் அப்படி கேட்கல. நீ முதல்ல நிர்வாணியே கிடையாது, நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? இப்படி ஒரு உபதேசத்தை முதல்ல உனக்கு யார் சொன்னது? ஏன் அவன் நிர்வாணியே கிடையாது. முதல்ல நிர்வாணம்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து பிசாசு கொண்டாடுறான் உள்ள. எப்படி கொண்டாடுறானா, என்ன இப்படி ட்ரெஸ் போடாம இருக்கீங்க? ட்ரெஸ் போடாம இருக்கிறதுன்றது கான்செப்டே வேற. அவர்கள் மேல ஒரு மகிமை. இப்ப இந்த வசனம் இருக்குல்ல, 19:8 இருக்குல்ல வசனம், சுத்தமும் பிரகாசமுமான அந்த வஸ்திரத்தை போட்டவன இயேசு எப்படி இருக்கிறாரா? ஒரு வண்ணானும் வெளுக்க முடியாத ஒரு பெரிய வஸ்திரம் பொழிச்சுன்னு இருக்கு. அத போல ஒரு மகிமையின் வஸ்திரம் தான் ஆதாம் மேலையும் ஏவாள் மேலையும் இருக்கு. இப்ப ஆடு மேல இருக்கிற தோல் அதுக்கு ஒரு வஸ்திரம் போல இருக்கு. மாடு மேல இருக்கிற கலரே அதுக்கு ஒரு வஸ்திரம் போல இருக்கு. பூனைக்கு மேல இருக்கிற டிசைன் அதுக்கு ஒரு வஸ்திரம் போல இருக்கு. நாய்க்குட்டியோடைய கலர் அதற்கு வஸ்திரம் போல இருக்கு. அதனால தான் நமக்கு அது என்னவா தெரியல. இவங்களையே இப்படி படைச்சிருப்பாரானால் மனுஷனை இன்னும் விசேஷமாய் உண்டாக்கினார். அப்ப அவன் மேல இருந்த மகிமை அவனுக்கு என்னவா இருக்கு? வஸ்திரமா இருக்கு. நீ நிர்வாணியே முதல்ல கிடையாது. இந்த டாக்டரினை உனக்குள்ள கொண்டு வந்தவன் யாருன்னு கேட்கிறாரு. இந்த டாக்டரினை முதல்ல உனக்குள்ள கொண்டு வந்தது யாரு? அதான் கேட்கிறார், உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அப்படின்னா உங்கள் மேலே என் மேலேயும் நீதியின் வஸ்திரம் இருக்கு. இப்போ அந்த 19:8 நல்லா வாசிச்சு பாருங்க. மெல்லிய வஸ்திரம் அப்படிதானே இருக்குது. மெல்லிய வஸ்திரம் தானே. ட்ரெஸ்ஸுங்கிறது நிர்வாணத்தை மூடுவதுக்கு, அப்படிதானே? அப்ப டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் போட்டா என்ன ஆகும்? எல்லாம் தெரியும், அப்படிதானே? அதான அர்த்தம். ஆக்சுவல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அங்க சொல்றது காரணம், அவளுக்குள்ள மாம்சமே இல்லை. அவ மகிமையில வந்துட்டா, நீதிமானா மாறிட்டா. அவளுக்குள்ள மாம்சத்துக்குரிய காரியமே இல்லை. இப்ப அவ மேல இருக்கிற வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம், அது மெல்லிய வஸ்திரம். உள்ள பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது, எந்த பாவமும் கிடையாது. உள்ளுக்குள்ளே பரிசுத்தத்தினுடைய உச்சத்தில் அவ இருக்கிறார். அதுதான் அந்த வஸ்திரம். கர்த்தர் அப்படி ஒரு நீதியை தான் உங்க மேலே என் மேலேயும் போட்டிருக்கிறார். இந்த நீதி இருக்குதா? இந்த நீதி பிரகாசிக்குதா? இது நமக்குள்ள காணப்படுதா? நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்களை குறித்து எனக்கே இன்னும் நல்லா தெரியறதுனால நானே இன்னும் என்னை மூடிக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் சரீரத்தை குறித்து சொல்லவில்லை, ஆவியை குறித்து சொல்லுகிறேன். இன்னும் நான் நீதியின் வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்துக்குள்ளே வரல. கிறிஸ்துவின் வஸ்திரம் பிரகாசிக்கிற மாதிரி என் வஸ்திரம் நீதி என்ன செய்யல. நானே இன்னும் என் நீதியை பத்தி எனக்கே சந்தேகம் இருக்கு. இன்னும் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்ட்டு நான் இன்னும் வஸ்திரத்தை, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? நிர்வாணின்னு சொன்ன உடனே ஒரு தோல் உடையில ஆடையை செஞ்சு என்ன பண்ணிட்டாரு? இப்போ தோல் உடைய போட்டால் ஏதோ ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று தானே அடிச்சிருக்கணும், அந்த தோல் தானே போட்டுக்கணும். அப்போ அந்த தோலுடைய கலர் தானே இப்போ இவன் மேலே இருக்கும். கரெக்ட் தானே? அன்னைக்கு ரிஃபைனரிலாம் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து போட்டு திருப்பி காட்டனா மாத்திரத்துக்குலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல தோலை க்ளீன் பண்ணி அழகாக என்ன செஞ்சிருப்பாரு? மேலே போட்டிருப்பாரு. அப்போ அந்த கலர் தானே மேலே இருக்கும், ஆட்டோடைய கலரோ மாட்டோடைய கலரோ. இப்போ இவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க போறான்? அந்த ஆட்டோடைய கலர் மாட்டோடைய கலரை மேலே போட்டிருக்கணும். இப்போ நம்ம அப்படி தானே இருக்கோம், எல்லாரும் ஆளுக்கு ஒரு கலரை மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன, தோலுக்கு பதிலாக லினன் போட்டிருக்கிறோம், காட்டன் போட்டிருக்கிறோம்,
பாலிஸ்டர் போட்டிருக்கிறோம், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரை தூக்கி மேல போட்டுக்கிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுது நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே கலர் இருக்கு, அதான் நீதி என்கிற கலர். இது உள்ளுக்குள்ள வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து ஒரு பிரகாசம் வர தொடங்கிறோம். ஒரு பக்கம் கிறிஸ்துவின் அறிவாகிய ஒளி, மகிமையின் ஒளியும், ஒரு பக்கம் நீதியும், ரெண்டும் சேர்ந்து பிரகாசிக்கும் பொழுது உங்கள் முகத்தில் வரக்கூடிய பிரகாசத்தை கண்டு அத்தனை பேரும் பயப்படுவார்கள். அத்தனை பேருக்கு முன்பாக உங்கள் பிரகாசம் வெளியரங்கமாகும். ஜனங்கள் கண்டு பயப்படுவாங்க கிட்ட வரத்துக்கு. ஆனால் ஒரு நாள் வரும், ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிட்டே வந்து மோசே கிட்ட கேட்க தொடங்குவார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, மலைக்கு மேல என்ன சொன்னாரு, அதை எல்லாம் உங்களிடத்துல கேட்க தொடங்குவார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2 வகையான பிரகாசத்தை மோசே மலையின் மேல் பார்க்கிறார். ஒன்று அவர் முகத்தில் உள்ள பிரகாசம், 2 அவர் வஸ்திரத்தில் உள்ள பிரகாசம். முகத்தில் உள்ள பிரகாசம் என்பது பிதாவினுடைய மகிமையின் அறிவாகிய பிரகாசம். உங்களுக்கும் ஜனங்களுக்கும் டிஃபரன்சியேஷன். அடுத்து வஸ்திரத்தினுடைய ஒளி என்பது, பிரகாசம் என்பது நீதி. இந்த நீதியும் இந்த மகிமையின் அறிவும் ரெண்டும் ஒன்னா சேரும் போது நீங்கள் கிறிஸ்துவினுடைய பிரகாசத்தை உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். உங்களிடத்துல சாதாரண ஜனங்கள் கிட்டி சேர பயப்படுவார்கள். தேவ ஜனங்கள் வந்து உங்களிடத்துல ஞானத்தை கேட்க தொடங்குவார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. இதுதான் மர்வ மலையின் அனுபவம். இந்த அனுபவத்துக்கு தான் நீங்களும் நான் வரணும். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடுவோமா? நன்றி ஆவியானவரே, ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துவோமா? வெறும் வந்தோம், ஏதோ வசனத்தை கேட்டோம், ஏதோ உலக பிரகாரமா கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரு குடும்பம், அப்புறம் வாழ்ந்துட்டு செத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கல. உலகத்துல உங்களை கொண்டு ஸ்பிரிச்சுவலி பல காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புறார் இந்த பூமியில. அப்படி செய்ய விரும்புறாருங்கிறத சொல்றதுக்கு தான் பைபிள்ல அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார். நீ மோசே மாதிரி வரணும், யோசுவா மாதிரி வரணும், அல்லது தாவீது மாதிரி வரணும். இதெல்லாம் ஏன் எழுதி கொடுத்தாருன்னா இந்த மாதிரி எனக்கு வேணும்ன்றதுக்காக தான். பல நேரங்களில் நீங்க பெயிண்ட் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பல ஷேடு காட்டுவாங்க, ஷேட்னு சொல்லுவாங்க, அந்த கலர் காட்டுவாங்க, நிறைய கலர்ஸ் காட்டுவாங்க. எதுக்கு அதை காட்டுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி வேணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்க வீட்டில் அடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம ஒருவேளை அந்த ஷேடு இல்லாம போய் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி கலர் வேணும்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த ஷேடு எல்லாத்தையும் காட்டிட்டு இதுல எது மாதிரி வேணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் பைபிள் இருக்கு. அதுல ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இருக்கு. இந்த மாதிரி நான் ஆகணும், இந்த மாதிரி நான் மாறணும். ஏதோ சும்மா வந்துட்டு பைபிளை தூக்கிட்டு போகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 நான் மலை மேல தேவனை முகமா பார்த்து, வெறும் பார்த்துட்டு வரவனா இல்ல. முதல் தடவை மோசே போயிட்டு வரும்போது முகத்துல பிரகாசம் வீசல. 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது முகத்துல பிரகாசம் வீசல. 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது முகத்துல பிரகாசம் வீசல. ஆனா 34ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது முகத்தில் பிரகாசம் வீசுகிறது. ஒவ்வொரு முறை போகும்போது அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் மாறுது. முதல் முறை போகும்போது அழைப்பை பெற்றுக் கொள்ளுகிறான், 2வது முறை போகும்போது அத்தாரிட்டியை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் இப்பொழுது போகும்போதோ கர்த்தரோடு கூட ஒரு அந்யோன்யத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். கூடவே நின்று முகத்தை பார்க்கிறான். அப்படியே அவனை அறியாமலேயே அந்த பிரசன்ஸ் அவன் மேல வருது. சில நேரங்களில் நீங்க பாருங்க, வெயில்ல போயிட்டு வரும்போது உங்க உடம்பு மேல ஒரு அனல் ஒன்று இருக்கும், உங்க வஸ்திரம் ஒரு சூடா இருக்கும். சில நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு ஏரியாக்குள்ள, ஹோட்டல் ஏரியாக்குள்ள போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற அந்த மசாலா வாசனை உங்க மேல வீசும். சில மீன் ஏரியாக்குள்ள போயிட்டு வரும்போது அந்த மீன் வாசனை உங்க மேல வீசும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவோடு கூட போயிட்டு வரும்போது கிறிஸ்துவின் பிரகாசம் உங்க மேல வீசணும். அப்பதான் நீங்க அங்க போயிட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதோடைய ஒரு சாயலாவது தெரியணும், ஒரு அடையாளம் தெரியணும். நாங்க போயிட்டு வந்தேன்றதுக்கு அடையாளம் தெரியணும். அதுதான் அக்னாலஜ்மெண்ட். எது தெரியுமா? அவர் முகத்தின் பிரகாசம் நம்மேல் வீசுவது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி வாஞ்சை உள்ளவங்களை, ஆண்டவரே உங்க முகத்தின் பிரகாசம் என் மேல வீசட்டும், உங்க வஸ்திரத்தின் நீதி என்கிற பிரகாசம் என் மேல வீசட்டும். அப்படி ஒப்பு கொடுத்து வாஞ்சித்து நம் ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேல் வீசுவதாக.
சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களை புடமிட்டுக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பிதாவுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் காணப்படுகிறதை போல உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய கிருபை தாங்க. ஆசீர்வதியும். கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகள் 100க்கு 100 பலன் கொடுப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.